வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாதத்துலேயும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் ஒரு சிலர் நம்ம குழம்புல சேர்த்து வைக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க, எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் ஓரளவு செவந்து வரட்டும். அடுத்து இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து விட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கிலோ கத்திரிக்காயை தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், கருத்து போகாமல் இருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்து விட்டுடலாம். கத்திரிக்காய் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். இப்போது மிளகாய்த்தூள் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகட்டுன்னு நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கம்மியாக சேர்த்துக்கலாம், மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி சூடு பண்ணி இதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது சட்னி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.